ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, டேஸ்டியான சுவையான செட்டிநாடு ஸ்பெஷல் பருப்பு உருண்டை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இதை நம்ம ரொம்ப ஃபேமஸான குழம்பு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த செட்டிநாடு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குழம்புகள் செய்யும்போது நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது கூடயே கடுகு, சீரகம், வெந்தயம், சோம்பு போட்டு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இது கூடயே நான் மீடியம் சைஸ் சின்ன ஆனியன் நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குழம்பு செய்யும்போது, புளிக்குழம்போ அல்லது உருண்டை குழம்போ செய்யும்போது சின்ன ஆனியன் யூஸ் பண்ணுங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு 10 பூண்டு சேர்த்துக்கிட்டே இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். நம்ம பூண்டும் வெங்காயமும் எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போது நான் இது கூடயே 4 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி, பூண்டு, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கேன். அது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கூடயே நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பூண்டு குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் பெருங்காயத்தை தூக்கலாக சேருங்க, அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதாவது அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இது கூடயே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதாவது தண்ணி இந்த பச்சை வாசம்லாம் முதல்ல நல்லா போகட்டும். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதி வரட்டும். அந்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். அதாவது உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே உங்களுடைய டேஸ்ட்டு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. சேர்த்து பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு சைடு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போது இன்னொரு பக்கம் நான் கடலைப்பருப்பு நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் ஊற போட்டு வச்சுட்டேன். இதை வேறு மிக்ஸ் அடிக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 மிளகா, அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா எவ்வளோக்கு நம்ம பைன் பேஸ்ட்டு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை அப்படியே நான் வேறு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போது இந்த பருப்புக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே குழம்புலேயும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் உப்பு கவனமாக சேருங்க. சேர்த்துட்டு இது கூட நான் மீடியம் சைஸ் சின்ன ஆனியன் நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடயே சின்ன சின்ன துண்டாக தேங்காய் நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நான் இட்லி தட்டு ஒன்று வச்சுருக்கேன், அதில் சேர்த்துறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டையை உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் இட்லி தட்டு ஒன்று வச்சுருக்கேன், அதில் நம்ம எடுத்து வச்சக்கூடிய உருண்டையை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். உருண்டையும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த சைடு குழம்பும் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கூடிய உருண்டைகளை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் எந்த டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம். குழம்பு நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் மட்டும் பார்த்து கரண்டியில் மெதுக திருப்பி போட்டலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உருண்டை ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் உடையாமையும் இருக்கும். பாருங்கள், இப்போ பாருங்கள் நல்லாவும் கொதி வந்துடுச்சு. உருண்டையுமே நல்லாவும் வெந்து வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பரான சுவையான செட்டிநாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதாவது நம்ம ஊற்றிக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. மேலே டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுருக்கேன். பாருங்கள், சூப்பரான சுவையான டேஸ்டியான செட்டிநாடு ஸ்பெஷல் உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். உருண்டை ரொம்ப சாஃப்டாகவும் அதே சமயம் கரையாமையும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.